Hi friends, welcome back to Mama Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே மெனு தான். இன்னைக்கு மாமா வேற நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் வருது, மஷ்ரூம் பத்தியா கோழின்ற நீ நிறைய காலிஃப்ளவர்ன்ட்டு நான்வெஜ் தின்றதுலயே குறியா இருக்கிற. எங்க 3 பேத்துக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் சாம்பார், காமனா எல்லாருக்கும் வந்து சாம்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட மெனு. எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையில போய் எனக்கு வஞ்சர மீன் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு பேபிமா. சரின்ட்டு வஞ்சர மீன் போய் வாங்கினேன். ஓகேங்களா, வஞ்சர மீன் வாங்கிட்டப்ப மீன் எல்லாமே 2 கிலோ அந்த மாதிரி பெருசா இருக்கு. நான் கட் மீன் பெரிய ஃபிஷ்ஷே வாங்கிடுறேன், உங்களுக்கு மட்டும் வாங்கிடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க அப்படின்னுச்சு. ஓகே அப்படின்ட்டு அப்ப மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் தனியா வாங்கச்சு. நான் காண்டா ஆயிட்டேன். அப்ப நான் என்ன சாப்பிடுவேன்னா, நீ ரசம் ஊத்தி சாப்பிடு அப்படின்ட்டு. நான் முடியவே முடியாது, வஞ்சர மீன் வறுத்துக்கோ சாம்பார் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன ஒரு நல்ல எண்ணம் உனக்கு. நான் ரசம் ஊத்தி சாப்பிடணுமா, இவங்க எல்லாம் வந்து குழம்பு மீன் வச்சு மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் வஞ்சர வறுவல். நீ மட்டும் எப்படி பேசுற? நான் உங்களை வட்டி காய விட்டணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் உங்களுக்கு வஞ்சர மீனே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். அப்படி மட்டும் செய்யாம இருந்ததுன்னா நானே போய் வாங்கிட்டு வந்திருப்பேன். சரியா, நான் வஞ்சர மீன் வாங்கினேன். அப்ப நான் என்ன சாப்பிடுவேன்னா, நீ ரசம் ஊத்தி சாப்பிடு அப்படின்னு. நாங்கெல்லாம் வெஜிடேரியன் சாப்பிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சாத்தான் இப்படிதான் சோதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இப்படிதான் நாங்க வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டு இருப்போம். இவருக்கு மட்டும் பீஃப் சில்லி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாரு. அப்ப எங்களுக்கு ஒரு 65 கேட்டா வாங்கிட்டு வந்து தர மாட்டாரு. என் வாய் கேட்டது நான் வாங்கி வந்தேன் அப்படிம்பாரு. இப்ப எங்க வாய் கேக்குது, அதனால நாங்க கேட்கதான் செய்வோம். நீ 2 பொரியல் வச்சு சாப்பிடுவப்பா, நான் அப்படியாப்பா? அதெல்லாம் சரி, எனிவே 1000 வரைக்கும். இப்ப வந்து எனக்கு தன்னை சுடும். அவங்கவுங்க விதைக்கிறதா அவங்கவுங்களுக்கு வரும். புரியுதா? நான் சாப்பிடாத நான்வெஜ்ஜா? ரைட்டா, நான் அதுக்கெல்லாம் கவலையே பட்டுக்க மாட்டேன். அப்புறம் அப்படி நினைச்சிருந்தா நீ எனக்கு மீன் குழம்புக்கு நீ மீன் வாங்கி வந்திருக்கணும். அது இப்ப முடியாது. அது எப்படி? எனக்கு ஒரு குழம்பு கூட இல்லாம நான் எப்படி சாப்பிடுவேன்? நான் எல்லாத்துக்கும் வந்து இப்ப மஷ்ரூம் தொக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கோ. நீ மஷ்ரூம் தொக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா சரின்னு இருப்பேன். நான் அதை சொல்லல. நீ ரசம் ஊத்தி சாப்பிடு. நானாதான் இது வரைக்கும் கேட்டு உனக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணும் ஏன்னா என்ன உயிர் எடுக்க கூடாது, நிம்மதியா திங்கிறவள. சாரி, நான் வந்து எல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நேரா போனேன்னா ஹோட்டல்ல போய் ஒரு கோபி 65 கூட இல்ல மஞ்சூரியன் 65 கூடன்னு வாங்கி வந்து தொட்டு சாப்பிட்டுருப்பேன். சாப்பிட்டுருக்கணும்ல. அப்படிதான் நான் யோசிச்சுன்னு இருந்தேன். சரி நீ செய்யறேன்ன, சரி ஓகே நீயே செய்யறன்னும் போது நம்ம எதுக்கு வேஸ்டா அவ்வளவு தூரம் போய் வாங்கிட்டு வருவானே அப்படி. நீ வந்து என்ன சொன்ன? மனசாட்சி இல்லாம நீ நடந்துக்குவ. ஆனா நான் அப்படி கிடையாது. சரியா, நீ என்ன சொன்ன? வாய்க்கு உனக்கு அப்படின்னு மட்டும் நீ வந்து எப்பயுமே சிங்கிளா யோசிப்ப. நான் சிங்கிளா யோசிக்க மாட்டேன். நான் 4 பேத்துக்குன்னு யோசிப்பேன். உனக்கு எனக்கு அதுதான் வித்தியாசம். ஒரு பீஃப் 65 வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது குத்தமா? 65 மட்டும் இல்ல, எல்லாமே அப்படிதான் செய்வேன் நீ. சரியா, அதெல்லாம் ஞாபகத்துல வச்சு இருக்க முடியாது என்னால. அதை மட்டும் தான் செய்வேன். சிக்கன் 65 வாங்கிட்டு வர எப்ப பார்த்தாலும் சிக்கன் இருந்துங்க. பீஃப் வாங்கிட்டு வந்து பீஃப் 3 பேர் சாப்பிடுவோம். பேபிமா தான் சாப்பிடாது. சில்லி பீஃப் வாங்கிட்டு வருவேன், 3 பேரும் சாப்பிடுவோம். இந்த அம்மா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? மெஜாரிட்டி என்னது அதுதானே. அப்ப இப்ப மெஜாரிட்டி மீன் குழம்பு நாங்க 3 பேருமே நல்லா சாப்பிடுவோம்ப்பா. நான் உன்னை கேட்கவே இல்லப்பா. ஏன் நீ செய்யல? நான் உன்னை நான் பின்னப்பா எனக்கு குழம்புக்கு என்ன பண்ணுவேன் பா? நீங்களாம் ரசத்திலேயே பிறந்து ரசத்திலேயே வளர்ந்தவங்கப்பா. நான் ரசம் சாப்பிட மாட்டேன்ப்பா. வெறும் ரசம் நான் சாப்பிடவே மாட்டேன். சாப்பிடாம இருந்தாலும் இருப்பேனே தவிர்த்து ரசம்ன்றத சாப்பிட மாட்டேன் நான். ஞாபகம் வச்சுக்கோ. உங்களை மாதிரி நினைச்சியா என்ன? எப்படி நடிக்க முடியுதுன்னு எப்படி டிராமா பேசுற நீனு? நான் எப்பப்பா ரசம் ஊத்தி தின்னு நீ பாத்துருக்க? எப்படி வேணாலும் பேசுன்னு இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாக்குறேன். இல்ல கேக்குறீங்க, நான் பாத்துருக்கேன். பட் ஆனா உங்களுக்கு வீடியோ எடுத்ததுல இன்னைக்கு தான் நீங்க பாக்குறீங்க. நான் எப்ப ரசம் ஊத்தி சாப்பிட்டு இருக்கேன் சொல்லு பாக்கலாம். எனக்கா தோணும் உடம்பு முடியல அப்படின்ற பட்சத்திலயும் சரி ஜீரணம் ஆகட்டும்ன்ற பட்சத்துலயும் சாப்பிடுவோம். வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி சாப்பிட்டா பெரிய விஷயம். உன்ன மாதிரி வெறும் ரசம் ஊத்தி சாப்பிடுவேன்னு நினைச்சியா என்ன நீ? புலி பசிச்சாலும் புல்ல திங்காது. ஞாபகம் வச்சுக்கோ. நீ இப்ப இதை செய்யல அப்படின்னாலும் நான் போய் 65 வாங்கி சாப்பிடுவேன். எல்லாத்துக்கும் தயாராகிட்டு தான் இந்த முடிவே எடுத்திருக்கேன். நேரா போகணுமா பரவாயில்ல, வெஜ் மீல்ஸ் வாங்கணுமா சாப்பிட்டுமான் இருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் தயார் நானு. புரியுதா? எப்பவுமே நான் ஆண்டவரையும் மாதாவையும் தவிர்த்து வேற யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. இல்லைன்னா நானே வந்து வெஜ் பிரியாணி செய்வேன்.
கேட்க முடியலப்பா. பூப்பா நான் வீட்டுல இருந்து பாக்குறேன்ப்பா. போ போ, நல்ல மாதிரி நடிக்காத போ. என்னப்பா ஓவரா சீனை போட்ட பேச்சுல சீனை போடுறதுக்கு உன்னை தவிர்த்து வேற ஆளு கிடையாதுப்பா. யாரு? நானா? நீனு? அதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு உனக்கு தான் அந்த புத்தி எல்லாம். எனக்குலாம் அப்படி கிடையாது. என்ன செய்யறோம் செய்யறதுதான் நான் சொல்லுவேன், செய்வேன். சரியா? சொல்றதுதான் செய்வேன், செய்யறதுதான் சொல்லுவேன். பாஷா மாதிரி. ஆனா உங்களை மாதிரி நான் கிடையாது. பெருமை பீத்துறதுல என்ன வேணாலும் பீத்துவீங்கன்ட்டு. ஓகே, அப்ப நீ இப்ப சாப்பிட மாட்ட. அச்சோப்பா, எதுக்குப்பா குக்கரை தூக்கி இங்க வச்சுக்கிற? சுடுது பாரு. என்னது? அப்ப நீ இப்ப சாப்பிட மாட்டேன்? எனக்கு சாப்பிட மாட்டேன். மீன் வறுவல் நான் நல்லா சாப்பிடுவேன். நான் எனக்காக யார் என்ன பண்றீங்க? சாக்ரிஃபை பண்றீங்க. நான் உங்களுக்காக சாக்ரிஃபை பண்றதுக்கு. அப்பா காலையில நீ உன் வாய்க்கு வேணும்னு ஏஞ்சி உப்புமா செஞ்ச. நான் காலையில சீக்கிரமா ஏஞ்சிட்டேன், அதனால எனக்கு வந்து பசிக்குதுன்னு நான் செஞ்சேன். காலையில ஏஞ்சி இந்த மாதிரி சாப்பிடு, அதுதான் நல்லது. பசிக்குதுன்னு செஞ்சுட்டேன் நானு. இதே லேட்டா ஏஞ்சிருந்தேன்னா செஞ்சிருக்க மாட்டேன், லேட்டா லஞ்சுக்கு போயிருந்திருப்பேன். ஓகே, அப்புறம் வேற என்ன விஷயம்? ஏதாவது விஷயம் சொல்லு. வேற என்ன? சாம்பார் வைக்க போறேன். சாம்பார் வச்சுட்டு. ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு ஃபுல்லாவே சாம்பார் வைக்க முடியுமா? முடியாது. வேற என்ன டிஃப்ரெண்டா நீ செய்வேன். அதனாலதான் நான் இன்னொன்னு ஒன்று வாங்கி வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா பொர்க்கோலி வாங்கி வந்திருக்கேன். டுமாரோ இஸ் பொர்க்கோலி. சண்டே அன்னைக்கு பொர்க்கோலி எல்லாம் நாங்க சாப்பிட முடியாது, எங்களுக்கு சிக்கன் எடுத்துருவா. நீ சாப்பிடுற நாங்க அப்ப நான் ஒண்ணுமே சொல்லிப்பா. உனக்கு சிக்கன் வேணுமா, மட்டன் வேணுமா, மீன் வேணுமா, எறா வேணுமா, நண்டு வேணுமா, எதை வேணா கேளு, நான் வாங்கி தரேன். நான் சாப்பிடாத நான்வெஜ் ஆடா, அதெல்லாம் சட்டையே பண்ணிக்க மாட்டேன். நானு முட்டை சாப்பிடாம தான் இருப்பேன். அது எவ்வளவு பெரிய விஷயம். முட்டையே சாப்பிட மாட்டேன் கம்பல்சரி. ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஆல் வந்து ஜஸ்ட் ஃபார் ஜோக். ஸோ உடனே வந்து நீங்கள் என்ன நினைக்கணும், ஆண்டவருக்காக இருக்கும்போது இப்படி சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. நம்மள வந்து இந்த மாதிரி சுற்றி இருக்கிற சாத்தான்கள் சோதிக்கும் என்ன. ஆனால் அந்த சோதனைக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன். புரியுதோ? என்ன வேணா செய்யுங்க, நீங்க பார்க்கலாம். வேணும்னே நான் பண்ணுவேன். ஆனா செய்ப்பா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். ஐ எம் ரெடி டு பை. வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். உன் இஷ்டத்துக்கு நீ சுவையா நல்லி ஃப்ரை வாங்கி 2 கிலோக்கு நல்லி ஃப்ரை வாங்கி கூட சாப்பிடு. பார்த்தாங்க பாத்திரம் கீழே ஊந்துரும் போல் இருக்குது தொப்பு கடியில்னு. என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு. இப்படிலாம் என்ன டார்ச்சர் பண்ணிருக்க தெரியுமா? இப்ப நல்ல அது ஒட்டு மொத்தத்தையும் அந்த ரிவெஞ்ச் எல்லாம் நான் காட்டுவேன். நீ என்ன வேணா பண்ணு, நான் சட்டையே பண்ணிக்க மாட்டேன். நீ நல்லி ஃப்ரை வேணுமா வாங்கி ஊது, தட்டு, ஒடை, என்ன வேணா பண்ணு. நல்லிய நான் கவலையப்பட்டுக்க மாட்டேன். மனசு கவலைப்படுன்றியா? சான்ஸே இல்லை. நீ நல்லி வாங்கினீன்னா நான் வெஜிடேரியன்ல என்ன வாங்கணுன்றதையும் நான் திங்க் பண்ணிக்கினேன். புரியுதா? நீ மீன் வாங்கினா நான் என்ன வாங்கணுன்றதையும் திங்க் பண்ணிக்கினேன். இன்னைக்கு நீ மீன் வாங்கின, நான் யோசிச்சது பொற்கோழி தான். இன்னைக்கே பொற்கோழி செய்யணும்னா செய்ய முடியாது அப்படின்னு நீனு. சரி ரைட் ஓகே போயிட்டு போகுது அப்படின்ட்டு கம்முன்னு விட்டேன். அப்புறம் நீயா சொன்ன அது பேருனா காளான் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. காளான் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, இருந்தாலும் சரி ஓகே ஏதோ ஒன்று நம்மளும் தொட்டுன்னு சாப்பிடணுமே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன வேணா செய். மணி கடையிலையும் சொல்லிட்டு வந்துக்கிறேன், இனிமேல் பொற்கோழி அப்பப்போ இருக்கணும். ஏன்னா பொற்கோழி இஸ் ஈக்குவல் டு மட்டன் குருமா. புரியுதா? அந்த மாதிரி நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு கருணக்கிழங்கு தான் வாங்கி ஒரு பிளேட்ல நீ வந்து மீனை வறுத்தினா இன்னொரு சைடு கருணக்கிழங்கு போட்டு வறுக்கணும்னு தான் நான் நினைச்சேன். எனக்கு வேலை இருக்குதுன்றதுனால தான் விட்டுட்டேன். சரி நமக்கு வேலை இருக்குது, நம்ம கிளம்பிடுவோம், ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. சாம்பார் ட்ரை பண்ணீங்களா? முருங்காய் இல்லையாப்பா? இது நான் வெங்காய சாம்பாரா? சின்ன வெங்காயம் அறுத்து போடு, சின்ன வெங்காய சாம்பார். இந்த சாம்பார்ல சட்டியில வைக்கதான் டேஸ்டா இருக்கும், அதனால இந்த சட்டியில வைக்கிறேன். அப்பதான் அந்த கிள்ளி சாம்பாருங்கம்பாங்கல்ல, அது வெறும் சாம்பார் நல்லா இருக்கும், டேஸ்ட் கொடுப்பாரு. ஏன்னு தெரியல இந்த சட்டியில. நீ ரொம்ப கிட்ட போற அந்த ட்ரெஸ் அடுப்பு கிட்ட, அதனால பார்த்து.
தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஏற்கனவே ஒரு வாட்டி நீ மட்டன் சாப்பிட ஆரம்பிச்ச ரைட்டா? அப்போ நான் சொன்னேன், அதுக்கப்புறம் நீ மட்டன் சாப்பிட்றதே மறந்துட்ட. என் எதிர்க்க நீ நல்லி வச்சு உசு உசுன்னு உறிஞ்சன்னு வச்சுக்கோ, நான் ஏதாவது சொல்லி விடுவேன். அதுக்கப்புறம் நீ நல்லி பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். நல்லிலாம் வாங்கல, இல்ல சொல்றேன் அம்மா நல்லி வாங்குவேன் அப்படின்ச்சு. யாரு நீ என்ன சொன்னாலும் நீ சாப்பிடுவ, எனக்கு தெரியும். சாப்பிடுறதுக்கே பொறுந்திருக்கிற பேபிமா நீ கிடையாது. அது என்னமோ கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்படிதான் யோசிப்பேன். இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்னு தான் நான் யோசிப்பேன். கடைஞ்சாச்சு, பருப்பு ஊத்தியாச்சு. சாம்பார் கொஞ்சம் தயவுசெய்து ஜாஸ்தி வை, நைட்டுக்கும் சேர்த்து வச்சிடு, கொலாப்ஸ் பண்ணாத. சாம்பார் இருக்கும்பா. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க சிக்கன் கூட எடுத்துட்டு வந்து சப்பாத்தி போட்டுக்குவோம். சப்பாத்தி தால் ஊற்றி சாப்பிடு, இல்ல தோசை சாப்பிடு, என்ன சாப்பிடு, நீ சாப்பிடு. எங்களுக்கு என்ன வேணும்? நான் அதுக்கு தான் சீஸ் வாங்கி வந்து வச்சுக்கிறேன். சீஸ் தோசை சாப்பிடுவேன். நீ என்ன தோசை வேணாலும் சாப்பிடு. நீ சீஸ் தோசை சாப்பிடுவியோ? பொடி வாங்கி வந்து வச்சுக்கிறேன், அருண் சுவை பொடி. ரைட்டா? என்ன வேணாலும் பண்ணு, ஐ டோன்ட் கேர். நான் என்ன ஆசைப்படுறேன் அதுதான் சாப்பிடுவேன். சாப்பிடு சாப்பிடு. மஷ்ரூம் இப்போ இன்னைக்கு நீங்க ஸ்பெஷலா பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் தொக்கு. இது குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் வந்து வெறும் மிளகாய் தூள் லைட்டா. ரொம்ப ஸ்பைசியா இருந்தா நல்லா இருக்கும். வெறும் மிளகாய் தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள் லைட்டா பண்ணுங்க. நல்லா எண்ணெயில வதக்கிட்டு பார்க்கும்போது ஈஸியா தான் தெரியுது. எல்லாம் இதுதான் போடுற, இதுதான் பண்ற அப்படின்ட்டு நம்மளே பண்ணிட்டு போயிடலாம்னு கூட தோணுது. பண்ண வேண்டியதானே? நான் பண்ண மாட்டேன். வேண்டியதானே? இத்தனை வருஷமா பாத்துனுறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணுவீங்க? இதெல்லாம் பண்றது கஷ்டம்னு சொன்னா நான் என்ன இதை பண்றது கஷ்டம்னு நான் சொல்லலையே. இதெல்லாம் ஜூஜூபி எனக்கு, புரியுதா? பார்த்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே என்னதுப்பா இது? மஷ்ரூம். ஓகே, அவ்வளோதான். ஏதாவது ஒன்று எடுத்துட்டு சாம்பார் வெந்து சாம்பார் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது மீன் வறுக்க ஆரம்பிச்சுடுவேன். மீனை காட்டவே இல்லை நீ ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நான் மசாலா போட்டு அப்பவே வச்சுட்டேன், எறும்பு வருது அதனால தூக்கி உள்ள வச்ச பயந்து. வாவ், என்னோட காளான் சூப்பரா இருக்குது பத்தியா? ஃபைனல் டச். மேல தெரிய போகுது. வாய்க்கு என்ன பவ்யமா வருகிற. எப்படி இருக்கு மசாலா, எப்படி ஒட்டி இருக்கு? பார்த்தேன். என்னோட காளானும் சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்குது. நானும் இந்த காளான் பேக்கெட் 80 ரூபாப்பா. 80 ரூபாய்? ஏன் எவ்வளவுக்கு நீ வாங்கின? 60 தான்ப்பா காளானு. உனக்கு இந்த மாதிரி டைம்ல இங்க வந்து இப்ப லென்த் டேஸ்ட் தெரிஞ்சு ஏத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அது வேறயா? புரட்டாசி மாசம் விலை ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, வெஜிடபிள்லாம். ஏன்னா அப்ப யாருமே நான் சாப்பிட மாட்டோம். அப்ப எல்லார் வீட்லயும் மஷ்ரூம் பிரியாணி, காலிஃபிளவர் இதெல்லாம் வந்து பார்த்தேன்னா அப்ப எல்லார் வீட்லயும் இருக்கும். அதனால இப்ப வந்து நாளைக்கு நான் சிக்கன் பிரியாணியா? பிரியாணி செய்யலான்னு தான் யோசிச்சேன். பட் ஆனா உனக்கு திருப்பி ஒயிட் ரைஸ் வைக்கணும். ஏன் அதெல்லாம் வேணாம், விடு. எனக்கு ஒரு குக்கர்ல சிக்கன் பிரியாணி செய், ஒரு குக்கர்ல வெஜ் பிரியாணி செய். இதுக்குதான் வந்து யோசிச்சேன், எல்லாரும் சாப்பிடுற மாதிரி செஞ்சுட்டா பிரச்சனை இல்லன்ட்டு. அதனால உனக்கு பரவாயில்ல போனா போதே நாங்க இன்னைக்கு பருப்பு சாம்பார் வச்சேன். ஓ, போனா போதே. இல்லைன்னா நான் மீன் குழம்பு தான் வச்சிருப்பேன். ஆனா மீன் குழம்பு சாப்பிடாம இருக்க மாட்டேன், கண்டிப்பா வைப்பேன். சாப்பிடு, யார் வேணாம். மீன் போடுறதுக்கு முன்னாடி உனக்கு குழம்பு எடுத்து வச்சுட்டு மீனை நான் உள்ள போட்டுருவேன். அது கார குழம்பு மாதிரி அது வேலைக்கு ஆகாது, அது டேஸ்டும் இருக்காது. கார குழம்பு தானே அது, அதுக்கு பேரு முதல்ல. சரி, ஓகே. பசி எடுக்குது, சீக்கிரம் செஞ்சு எடுத்துன்னு வா. மீன் வறுத்துட்டு வேலை முடிஞ்சிருப்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பண்ணிட்டியா?
எனக்கு வந்து அழகா சூப்பரா காளான் வித் சாம்பார். அவங்களுக்கு ஏதோ மீன்லாம் கசக்குதாமா, ஓவரா வாய் பேசினேன். நீங்க நினைக்கலாம் என்னடா வீட்டுக்காரர் இப்படி சாப்பிடாம இருக்கிறாரு, இவ்வளவு பேச்சு இந்த பொம்பளை பேசுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா மௌலி வந்து ஒரு சில நேரம் வந்து இந்த எறா ஃபிஷ் எல்லாம் சாப்பிட மாட்டான். அந்த டைம்ல வந்து நாங்க எறா வச்சிருப்பேன், ஃபிஷ்ஷும் வச்சிருப்பேன். அப்ப சிக்கன் செய்யும்போது சிக்கனையும் வையும்பாரு. அப்ப நான் கேட்பேன், ஏன்பா அந்த பையன் தான் சாப்பிட மாட்டானே, அவனுக்கு சிக்கன் கொடுத்தல 1/2 கிலோ தான் சிக்கன் எடுத்துட்டு வர, 1/2 கிலோ அந்த 1/4 கிலோ அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வருவாரு. மினிமம் ஒரு 1/2 கிலோ இருக்குன்னு வைங்களேன். அப்ப அந்த பையனுக்கு கொடுத்துடலாம், 2 பேரும் சாப்பிடனா அவன் சாப்பிடாட்டி நான் என்ன பண்றது, அவனை யாரா சாப்பிட சொல்லு, மீன் சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனையும் வாங்கி சாப்பிடுவாரு. அப்பெல்லாம் எனக்கு அது உறுத்திட்டே இருக்கும். இப்பதான் வந்து அதோட அருமணம் தெரியுது இல்ல, எதுக்கு அதனாலதான் வந்து இந்த வாய் நான் பேசினேன். திருப்பி நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். இப்ப நம்ம சாப்பிடும் போது என்ன ஃப்ரெண்ட்ஸ், எறா இருக்குது, நண்டு இருக்குது, இது இருக்குது அப்படின்னா சிக்கன் ஒரு 2 பீஸ், பெருசாலாம் எடுக்க மாட்டேன், 2 பீஸ், அதுவும் நல்ல பீஸா பார்த்து 2 பீஸ் வச்சு சாப்பிடுவேன். நான் உங்களை சாப்பிட வேணானே சொல்லி, நீ கேட்ட ஏதோ காளான் உனக்கு வச்சுக்கிறேன் பத்தியா, சாப்பிடு, அவசியமே இல்லை எனக்கு. ஒரு பாயிண்ட் ஃப்ரெண்ட், என் லெவலுக்கு இங்க என் வீட்லயும் சரி மேக்சிமம் எடுத்தாலும் சரி யாருமே எதுவுமே சாப்பிட்டுக்க மாட்டாங்க. நான் எதை வேணா சாப்பிடுவேன், என்ன ஆசைப்பட்டாலும் இமீடியட்டா வாங்கி சாப்பிடுவேன். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட். ஸோ அதனால இந்த அல்ப சாப்பிட்றதுக்கெல்லாம் நான் எதுவும் இது பண்ணிக்க மாட்டேன். அவ்வளவுதான். சாப்பிடுறதுன்னா நம்ம நினைச்சா சாப்பிட முடியாதா, இப்ப நினைச்சா கூட தான் ஆண்டவர் கிட்ட சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு சாப்பிடுவேன். ஆனா சாப்பிட மாட்டேன். ஆண்டவர் ஃப்ரெண்டு பாரு உனக்கு. என்னமோ ஆண்டவர் கிட்ட நான் இது பண்ணிட்டு சாப்பிடுவேன்னா சாப்பிடுவேன், சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டா சாப்பிட மாட்டேன். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குது, உனக்கு வேணுமா காளான் எடுத்துக்கோ சாப்பிடு, கேரே பண்ணிக்க மாட்டேன் நான்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சும்மா சொன்ன விளையாட்டு பண்ணுங்க தான், அதனால எதையுமே சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஓகே, நாங்க இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஓன் ப்ராஜெக்ட் இது. ஓகேங்களா, படப்பை, தாம்பரம் படப்பை ஏரியால வந்து ஒரு 4 வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சைட் வந்து பேசி முடிச்சிட்டேன் நான். ஸோ அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படப்பை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஹார்ட்லி ஒரு 800 மீட்டர்ஸ் ஹயாத் நகர்னு இருக்கும். இந்த சரௌண்டிங்ல இருக்க, அந்த சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹயாத் நகர்ல ஒரு 2 சைட், அது டோட்டலா 4 வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லா வேலையும் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்ப வந்து இன்னைக்கு பிரேயர் பண்ணியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஹயாத் நகர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1176 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பிளாட், 935 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பிளாட். ஸோ டோட்டலா 4 பிளாட். அதுல வந்து லேண்டாவும் கொடுத்துருவோம், பில்டிங்காவும் கொடுத்துருவோம். பில்டிங் பாத்தீங்கன்னா 935 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால டோட்டலா வந்து ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்போட வித் காம்பவுண்ட் வால், கேட்டு, கார் பார்க்கிங் எல்லாமே 2 BHK என்டையர் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு வந்து சவுத் அண்ட் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டியில டோட்டல் காஸ்ட் பாத்தீங்கன்னா 54.99 lakhs. ஹார்ட்லி வந்து பாத்தீங்கன்னா படப்பை மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 800 மீட்டர்ஸ் தான் அது ஹயாத் நகர். சோ அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 1176 ஸ்கொயர் ஃபீட்ல ஆல்மோஸ்ட் வந்து டியூப்ளெக்ஸ் டைப் 3 BHK கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் வித் கார் பார்க்கிங்கோட, இதுவும் டோட்டல் சரௌண்டட் காம்பவுண்ட் வால் வித் கேட்டோட, கார் பார்க்கிங் கேட்டோட இருக்கும். 3 BHK பண்ணலான் இருக்கேன், டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். அதோட டோட்டல் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 59.99 lakhs. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி ஒரு 4 வீடு பிளான் பண்ணிருக்கு. உங்களுக்கு உங்க சரௌண்டிங்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா டீடைல் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டக் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.